ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்மளுடைய கான்வர்சேஷன் சீரீஸ், கம்யூனிகேஷன் சீரீஸ் வந்து 7 நாள் போயிடுச்சு. பை காட்ஸ் கிரேஸ் இது வந்து 7 நாள் அச்சீவ் ஆயிருச்சு. இனிமேல் 7 நாளுக்கு அப்புறம், ஒரு வாரத்துக்கு அப்புறம் நம்மளுடைய கான்வர்சேஷன் சீரீஸ் வந்து ஒரு ஷிஃப்ட் எடுக்க போகுது. இனிமேல் வந்து நம்ம டீப்பான சைக்காலஜிக்கல் டாபிக்ஸு, ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து நம்ம பேச போகிறோம் இந்த ஸ்பீச்சில். இதுதான் ரொம்ப ஆக்சுவலாக ரோல் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் இதை வந்து ஒரு வாரம் கழிச்சு நம்ம பேசுறோம். அந்த வகையில நான் இன்னைக்கு பேச விரும்பின டாபிக் வந்து விசுவலைசேஷன். என்ன ப்ரோ, விசுவலைசேஷனுக்கும் ஸ்பீச்சுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இருக்கு, ரொம்ப ஆழமான ஒரு சம்பந்தம் இருக்கு. அதுதான், அதனாலதான் வந்து நம்ம நிதானமா இதை பேசணும். நம்ம ஸ்பீச் ஆரம்பிக்கிறது முன்னாடி ஒண்ணு, நீங்க இன்ட்ரோவர்ட்டடா இருக்கீங்க, எக்ஸ்ட்ரோவர்ட்டடா இருக்கீங்க, அதனால எனக்கு ஸ்பீச் வரும், நல்லா வரும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. எந்த மாதிரி இருந்தாலுமே நம்மளால பேச முடியும். மோரோவர் இன்ட்ரோவர்ட்டடா இருந்தா இன்னும் நல்லாவே பேச முடியும். காரணம், நமக்கு வந்து அந்த கவனிக்கக்கூடிய தன்மை, நம்மளை நாமளே கவனிக்கக்கூடிய தன்மை ஜாஸ்தி இன்ட்ரோவர்ட்டடுக்கு. ஸோ வி ஹாவ் அன் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ். அதனால இன்ட்ரோவர்ட்டா நல்லா பேச முடியும். இதை வந்து நான் முன்னாடியே இப்போ வந்து பதிவு பண்ணிடுறேன். அந்த வகையில இப்போ விசுவலைசேஷன். ஃபர்ஸ்ட், ஏதாவது ஒரு இடத்துல நீங்க பேச போறீங்க அப்படின்னா, பேசுறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் முன்னாடியாவது உங்க மைண்டை முழுசா காமா வச்சிருங்க. எந்த ஒரு தாட்ஸு, எந்த ஒரு பதட்டம், என்ன ஒரு எமோஷன் எதுவுமே வரக்கூடாது உங்களுக்குள்ள. அப்படியே காமா இருக்கணும் நீங்க. ஸோ அது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்சது. அடுத்து என்ன பேச போறீங்க, என்னென்ன கண்டென்ட் பேச போறீங்க அப்படிங்கிறத மைண்ட்ல அப்படியே லைட்டா ஓட விடுங்க. இந்த டாபிக்லாம் பேச போறோம், ஓகே இதெல்லாம் பேச போறோம் அப்படின்னு ஓட விடுங்க. ஓட விட்டுட்டு சும்மா அப்படியே கவனிங்க. சரிங்களா? இது வந்து இரண்டாவது. இது வரைக்கும் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே வேலை முடிஞ்சது. இன்னும் முடிஞ்சால் என்னென்ன கெஸ்டர்ஸ் யூஸ் பண்ண போறீங்க, என்ன டோன்ல நீங்க அழுத்தம் திருத்தமா எந்த வார்த்தைகளை வந்து பயன்படுத்த போறீங்க, யாருக்கிட்ட என்ன கேள்விகள் கேட்க போறீங்க அப்படிங்கிறதையும் கொஞ்சம் வந்து மைண்ட்ல ஓட விடுங்க. இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா மட்டும் போதும். அவ்வளவுதான், உங்களுடைய ஸ்பீச்ல பாதி வேலையை முடிச்சிட்டீங்க, பாதி பேச்சை இங்கேயே முடிச்சிட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டேஜ்ல ஏற போறீங்க. மொத 1 நிமிஷம் 2 நிமிஷம் மட்டும் முழு கான்சியஸ்னஸோட பேசி முடிச்சிருங்க. அடுத்து பாருங்க, அடுத்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் 1 மணி நேரம் நீங்க பேசினாலுமே வார்த்தைகள் தானா மைண்ட்ல வந்து உட்காரும். அப்படியே நீங்க பேச ஆரம்பிப்பீங்க. அப்படியே இம்பாக்ட் சூப்பரா கிரியேட் ஆகும். பார்த்துக்கங்க. அந்த ஒரு 10 நிமிஷம் அந்த விசுவலைசேஷன் ஒரு கான்வர்சேஷனையே, ஒரு கம்யூனிகேஷனையே, ஒரு பப்ளிக் ஸ்பீச்சையே வந்து அழகா மாத்திரும். இதுதான் விஷயம். அவ்வளோ டீப்பா வந்து மைண்ட்ல போய் உட்காந்து அது இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடும். ஸோ இதுதான் இன்னைக்கு நான் பேசிக்கணும்னு நினைச்சேன். அது மட்டும் இல்லாம இந்த நாளைக்கு அந்த ஆன்சைட்டி, இன்செக்யூரிட்டிஸ் இது எல்லாத்தையுமே பேசுவோம். ஸோ ஸ்டே டியூன்ட். தொடர்ச்சியா வாட்ச் பண்ணுங்க. உங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஐ எம் ஆல்வேஸ் வித் யூ. பை.